ஓகே. ஆப்ரேஷனல் ரிசர்ச்ல லீனியர் ப்ரோக்ராமிங் கிடையாது டாபிக் ஆக்சுவலா. எல்பிபி அதோட நேமே பார்த்தீங்கன்னா எல்பிபி. எல்பிபின்னா மீனிங் என்னன்னா லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். ஓகேங்களா? எல்பிபின்னு சொல்லுவாங்க. அதோட நேம் பார்த்தீங்கன்னா லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். இதுதான் Problem. கான்செப்ட். சரிங்களா? Okay, sir. சரி, இதனுடைய மெயின் கான்செப்ட் என்னென்ன வருதுன்னா ஆப்டிமேஷன் ப்ராப்ளம். ஆப்டிமேஷன் ப்ராப்ளம் லீனியர் ப்ராப்ளமோட அனதர் நேம் பார்த்தீங்கன்னா ஆப்டிமேஷன் ப்ராப்ளம். Okay, sir. ஸோ ஆப்டிமேஷன் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இங்கே நம்ம பார்க்கக்கூடிய ஆப்டிமேஷன் ப்ராப்ளத்தில் வந்து ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா? ஆப்டிமேஷன் ப்ராப்ளம்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கான்செப்ட் இருக்குது. என்னென்ன கான்செப்ட்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இதோட மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கும். அதுக்கு ரிகார்டிங்காக என்ன இருக்குன்னா சப்ஜெக்ட் டு கண்டிஷன். சரிங்களா? சப்ஜெக்ட் டு கண்டிஷன். ஸோ ஒரு ஆப்டிமேஷன் ஃபங்க்ஷனுக்கு என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது அந்த மாதிரி ஐடியாவில் சப்ஜெக்ட் டு கண்டிஷன் ஆர் சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைண்ட். ஓகே, கண்டிஷன் ஆர் கன்ஸ்ட்ரைண்ட் என்னென்ன கொடுத்துருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? கன்ஸ்ட்ரைண்ட் Okay, இதுதான் sir. நம்மளுடைய ரெண்டு பார்ட். என்ன சொல்றாங்க லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அனதர் நேம் பார்த்தீங்கன்னா ஆப்டிமேஷன் ப்ராப்ளம். அந்த ஆப்டிமேஷன் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இஸ் கண்டெயின் டூ பார்ட். ஒன் இஸ் கால்டு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அந்த ரிகார்டிங்காக ஸ்டார்ட் ஆகிறது வந்து சப்ஜெக்ட் டு கண்டிஷன் ஆர் சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைண்ட். சரிங்களாம்மா? Okay, sir. இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல என்னென்ன மெயினாக வரும்? அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல என்னென்ன மெயினாக வரும் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அது மீனிங் என்னன்னா மேக்ஸிமம் ஆர் மினிமம். ஓகே, Okay. மேக்ஸிமைஸ் ஆர் மினிமம் அதோடைய ஃபங்க்ஷன் இஜெட் நோட் பண்ணுவாங்க. சரிங்களா? அது சம் ஃபங்க்ஷன் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் ஃபார்மேட்ல. சரியாம்மா? ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் ஃபார்மேட்ல. Okay, sir. இதுக்கு பேஸ்ட் ஆன் இந்த சப்ஸ்டிடியூட் கண்டிஷன் ஆர் கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னா மேபி ஒன் ஈக்குவேஷன் ஆர் டூ ஈக்குவேஷன் எவ்வளோ ஈக்குவேஷனும் இருக்கும். அது என்ன ஈக்குவேஷன் விட இன்இக்வாலிட்டி இதனுடைய பார்ட் எப்படி இருக்குன்னா மூணு டைப் ஆஃப் பார்ட் இருக்கும். ஒன் இஸ் கால்டு இன்இக்வாலிட்டி. ஓகே, இன்இக்வாலிட்டின்னு உனக்கு தெரியும், நான் சொல்கிறேன். இன்இக்வாலிட்டியாக இருக்கலாம் ஆர் ஈக்குவலாக இருக்கலாம் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார்மாக இருக்கும். ஸோ இந்த மூணு ஃபார்மேட் இருக்கும். என்ன சொன்னேன்? இன்இக்வாலிட்டி ஆர் ஈக்குவாலிட்டி Equality. ஆர் ரெசெஷன் ஃபார்ம். அது என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார்ம்னா வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மூணாவது பக்கம் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு கிடையாது. அது வந்து நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு கிடையாது. Okay, ஃபர்ஸ்ட் sir. டைப்பும் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. செகண்ட் டைப் கூட உங்களுக்கு கிடையாது. சரிங்களா? Okay, sir. செகண்ட் டைப் கூட கிடையாது. இன்இக்வாலிட்டி ஃபார்ம் தான் நமக்கு இருக்குது. உங்களுக்கு இன்இக்வாலிட்டி ஃபார்ம் இருக்குது, ஈக்குவலிட்டி ஃபார்ம் கூட இல்லை. சரிங்களா? மொத்தம் மூணு டைப் இருக்கும் சப்ஸ்டிடியூட் கன்ஸ்டன்ட். ஒன்று வந்து இன்இக்வாலிட்டி இருக்கலாம் ஆர் ஈக்குவலாக இருக்கலாம் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார்மாக இருக்கலாம். சரிங்களா? அதே நீ இன்இக்வாலிட்டி அப்போ இன்இக்வாலிட்டி உனக்கு தெரியும். இன்இக்வாலிட்டி எப்படிமா இருக்கும்? இன்இக்வாலிட்டி ஃபார்மேட் எப்படி இருக்கும்? Modulus, sir. நடக்கணும். Modulusல இருக்குமா, sir? மாடல்ஸ் கிடையாது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென். ஒரு ஈக்குவேஷன் வந்து சப்போஸ் ஏஎஸ் பிளஸ் பிஒய் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சம் சி1. ஓகே, ஏ1 பி1 வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி ஏ பி நோட் பண்ணிட்டோம். அதனால் ஏ1 பி1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி1. இந்த மாதிரி ஃபார்மேட்டில் ஒரு ஈக்குவேஷன் இன்இக்வாலிட்டி இருக்கிறது. அதே ஈக்குவேஷன் கொடுத்தோம்னா எப்படி கொடுத்துருவான்? ஈக்குவேஷன்ல a2x பிளஸ் b2y ஈக்குவல் டு c2 கொடுத்துருக்கோம். சரியாமா? Okay, sir. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா என்னன்னா இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அண்ட் சப்ஸ்டிடியூட் கன்ஸ்டன்ட்ல நம்மளுடைய வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கிறாங்க பார்த்தியா? இவங்க ரெண்டு வேரியபிள் என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னா ரெண்டுமே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை ஆகணும். லெஸ் தன் ஆர் ஈக்குவல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். சரிங்களா? அப்படின்னா Okay, என்னது? sir. நம்மளுடைய பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் குவார்டர் தான் இருக்கும், தவிர செகண்ட் குவார்டர் தேர்ட் குவார்டர் வராது. சரிங்களா? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரூல். சரிங்களா? Okay, sir. ஈக்குவலிட்டி கேஸோ இல்லை இன்இக்வாலிட்டி கேஸ்லையோ இது எந்த கேஸ் வந்தாலும் நம்மளுக்கு என்னது இந்த வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிற வேரியபிள் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிள் எப்படி இருக்குங்கிறாங்க கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0 தான் இருக்கும். சரிங்களா? அந்த Okay. எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வச்சுட்டு தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸிமம் மினிமம் கான்செப்ட் அந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வச்சு தான் நம்ம மேக்ஸிமம் கிடைக்குமா மினிமம் கிடைக்குமா தெரியும். சரிங்களா? மற்றபடி நம்ம இந்த வேரியபிள் வச்சுட்டே தெரியாது, இந்த கான்ஸ்டன்ட் வச்சுட்டு நமக்கு தெரியாது. அதனால என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ் ஒய் வச்சுட்டு தான் இது மேக்ஸிமைஸ் ஆகுமா இல்லை மினிமைஸ் ஆயிடுச்சுன்னா தெரியும்.
அதனால இந்த xy வேரியபிள் என்ன சொல்றாங்கன்னா டிசிஷன் வேரியபிள்ங்கிறாங்க. சரிங்களா? என்ன வேரியபிள்ங்கிறாங்க? டிசிஷன் வேரியபிள்ங்கிறாங்க. சரிங்களா? நம்ம நார்மலா வேரியபிள்ம்போம். பட் எல்பிபில வந்து என்ன சொல்றாங்க? எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் டிசிஷன் வேரியபிள்ங்கிறாங்க. சரியாம்மா? ஓகே சார். சரி ரைட். அப்ப நான் 2 பார்ட் சொல்லிட்டேன். இன்ஈக்குவாலிட்டி, ஈக்குவாலிட்டி அப்படின்னா நான் 2க்கு ஈக்குவேஷன் கொடுத்துட்டேன். அந்த 2 ஈக்குவேஷன் வந்தாலும் எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ எல்லாம் சரியோன்னு சொல்லிக்கிறாங்க. கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து கடைசி பார்ட் என்ன சொல்றாங்க? ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார்ம். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார்ம் வந்து என்னன்னா கண்டிஷன் கிடையாது. சரிங்களா? மேபி ஏஎக்ஸ் ஏ3எக்ஸ் பிளஸ் பி3ஒய் மேபி லெஸ் than ஆர் ஈக்குவல் இருக்கலாம், ஆர் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் இருக்கலாம், ஆர் லெஸ் than இருக்கலாம், ஆர் கிரேட்டர் than இருக்கலாம், ஆர் ஈக்குவல் டு ஃபார்ம் கூட இருக்கலாம். சம் கான்ஸ்டன்ட் டைம் இருக்குன்னு வச்சுங்க, சம் சி3 இருக்குன்னு வச்சுங்க. இந்த எக்ஸ் அண்ட் ஒய்க்கு வந்து என்ன சொல்லிருக்கோம்னா இந்த கிரேட்டர் than அண்ட் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துருக்க மாட்டோம். சரிங்களா? கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துருக்க மாட்டோம். அந்த சிம்பிளுக்கு வந்து நம்ம மாற்ற வேண்டும். வி வாண்ட் டு கன்வெர்ட் டு கிரேட்டர் than ஆர் சிம்பிளுக்கு மாற்ற வேண்டும். தட் டைப் ஆஃப் ஈக்குவேஷன் இஸ் கால்ட் எ ரெக்ஸிஸ்டிவ் ஃபார்ம். சரிங்களா? இப்போ 3 டைப் இருக்குல்ல, 3 டைப்பை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சரியாம்மா? ஓகே சார். அப்போ வந்து கண்டிஷன் கொடுக்காம இருந்தாங்கன்னா தட் இஸ் கால்ட் எ ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார்ம். இது உங்களுக்கு கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? மற்றபடி என்னது நம்மளோட மெயின் இம்பார்ட்டன்ட் என்னது? எக்ஸும் ஒய்யும் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு தான் சாட்டிஸ்ஃபை இருக்கும். இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரியாம்மா? ஓகே சார். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக். மொத்தம் 2 பேசிக் பார்க்க போறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக். இதுல என்ன டவுட் இருக்குங்களா? இல்லைங்க சார். சரி, என்னென்ன கான்செப்ட் சொல்லிக்கிறோமோ இதெல்லாம்